This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. காரைக்குடி கொப்புடையம்மன் கோவிலில் காணாமல் போன 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகள் குறித்த வழக்கில் இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதிபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதிபா, இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரம் என்ன? சக்தி, காரைக்குடி கொப்புடையம்மன் கோவிலில் காணாமல் போன 1 கோடி மதிப்புள்ள தங்க வைர நகைகளை மீட்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் கோவிலில் விலை உயர்ந்த ஆபரணங்கள் காணாமல் போன நிலையில் ஏன் இத்தனை ஆண்டுகளாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், சிவகங்கை மாவட்டம் வேலங்குடியைச் சேர்ந்த துரைராஜ் என்பவர் மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கொப்புடை அம்மன் என்ற கொப்பை நாயகி அம்மன் கோவில் காரைக்குடியில் உள்ளது. இந்த கோவிலில் 1991ஆம் ஆண்டு முதல் அறங்காவலர் நியமனம் செய்யப்படாத நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்த கோவில் உள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு கோவிலில் சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்களை சரிபார்த்த போது 189.110 கிராம் எடையுள்ள தங்கம், 14 கிலோ வெள்ளி, வைரக்கற்கள் 10 சென்ட், 5 வெள்ளை கற்கள், 1 விலை உயர்ந்த சிவப்பு கற்கள் ஆகியவற்றை காணவில்லை என்றும், அன்றைய சந்தை மதிப்பின்படி சுமார் 86 லட்சம் இந்த நகைகளின் மதிப்பு என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து 6 பேர் இந்த கோவிலின் செயல் அலுவலர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்டனர். ஆனால் இதுவரை அந்த ஆபரணங்களை கண்டுபிடிப்பது தொடர்பாகவோ காணாமல் போனது தொடர்பாகவோ எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. கோவில் தரப்பிலிருந்து நகைகளை செப்பனிடும் போது சில நகைகளில் குறைவு ஏற்பட்டது உண்மை. சம்பந்தப்பட்ட செயல் அலுவலரை அதற்கு பொறுப்பாக்கி நகையை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காவல்துறையில் புகார் எதுவும் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் திருக்கோவில் நகைகள் மாயமானது குறித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது. அதையடுத்து நீதிபதி சம்பவம் நடைபெற்ற பிறகு 6 செயல் அலுவலர்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்டனர். ஆனால் இந்த சம்பவம் குறித்து இதுவரை எந்த புகாரும் தெரிவிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து இந்த வழக்கில் கோவில் செயல் அலுவலரை வழக்கில் சேர்ப்பதாக உத்தரவிட்ட நீதிபதி நகை மாயமானது தொடர்பாக கோவிலின் செயல் அலுவலர் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் உரிய புகார் அளிக்கவும், அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும், அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சக்தி, காரைக்குடி கொப்புடையம்மன் கோவிலில் காணாமல் போன 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மாயமான வழக்கில் அதிகாரிகள் இதுவரை ஏன் இத்தனை வருடங்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சகாய பிரதீபா. இந்து சமய அறநிலையத்துறை, சிவகங்கை மாவட்ட காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் நகைகள் மாயமான விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.